என்னதான் இருந்தாலும் சோனி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மண்டைக்கு மேலே போடுற மாதிரி ஒயர்டு ஹெட்ஃபோன் வாங்கலாம்னு சொல்லி ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன். அதில் 2 பிராண்டு ஒரே விலையில போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று சோனி, இன்னொன்று வந்து படகு கம்பெனி. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த சோனியோட சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் உண்மையாக இந்த போட்டோடது தான் சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. வெறும் ட்வீட்டராக சோனியோடது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் நல்லாவே ப்ளே பண்ணுது. அந்த கீச்சு கீச்சு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். இதில் எந்த விதமான பேஸ் எஃபெக்டையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதே ரேட்டில் கொடுக்கக்கூடிய இந்த போட்டோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மெட்டீரியல் குவாலிட்டி, இது சுற்றியுமே பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த இது ரொட்டேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. இப்படி இழுத்து தான் இப்படி ரொட்டேட் பண்ணணுமா, அதே நம்ம மாற்றி கீத்தி ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உடஞ்சி போயிடும் மண்டை. அடுத்தபடியாக ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. யாராவது இப்படி லைட்டாக பிடிச்சி இழுத்தா கூட பிஞ்சிட்டு வந்துடும். அண்ட் இதில் காதில் மாற்ற அந்த ஸ்பாஞ்சும் வந்து ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவு வந்து சாஃப்ட்னஸ்லாம் இதில் ஃபீல் ஆகலை. அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதில் மாற்ற ஸ்பாஞ்சும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் வந்து ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. அண்ட் ரொட்டேட் பண்ணுறதும் வந்து நம்ம ஓரளவுக்கு 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உடஞ்சிரும் அப்படின்ற பயம் தேவையில்லை. அண்ட் கேபிளும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் வந்து ஒரு மெட்டல் கனெக்டர் போட்டு பிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மண்டைக்கு மேலே போடுற ஒயர்டு ஹெட்செட் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த போட்டோடது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். லிங்க் இங்கனக்குள்ளே எங்கேயாவது கிடக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க.